தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த இரண்டாவது மாநில மாநாடு எந்த மாதிரியா இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. விக்கிரவாண்டியில் நடந்த முதல் மாநாட்டுல கொள்கை விளக்க மாநாடா இருந்தது. அந்த மாநாட்டுல யாரோட கூட்டணி, கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாரு அப்படின்னு விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா அறிவிச்சிருந்தாரு. இப்போ தேர்தலுக்கு, சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 8 மாசம் தான் ஒரு கால இடைவெளி இருக்கு. இந்த சூழல்ல விஜயோடைய இந்த மதுரை மாநாடு ஒரு அரசியல் வட்டாரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பா தான் எழுந்திருக்கு. இந்த மாநாட்டுல தாவேகா 2026ல எந்த மாதிரி அவங்க போக போறாங்க, கூட்டணி வச்சு நகர போறாங்களா, இல்ல விஜய் தான் முதல்வர் வேட்பாளர், நாங்க தனித்தையே போட்டிடுறோம் அப்படின்ட்டு போக போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. மாநாட்டுக்கு கரெக்டா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, கரெக்டா ஒரு 6 நாள் தான் இருக்கு. அதனால மாநாட்டு பணிகளுமே தீவிரம் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 500 ஏக்கர் பரப்பளவுல அந்த மாநாட்டு திட்டம் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ அரசியல் விமர்சகர்கள் மத்தியில விஜயுடைய கூட்டணி அறிவிப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. கொள்கை விளக்கு மாநாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடத்துக்கு பேசியிருந்தாரு. இந்த மாநாட்டுல எந்த மாதிரி பேச போறாரு, கொள்கையை பேச போறாரா, இல்ல 26ல என்னோட வியூகம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பேச போறாரா அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மதுரை மாநாட்டுல விக்கிரவாண்டி கூட்டத்தோட ஒரு 2 மடங்கு கூட்டத்தை அதிகமா கூட்டி காட்டணும் அப்படின்னு தாவேக நிர்வாகிகள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறத, அந்த ஏற்பாடுகள் செய்யறத பார்க்க முடியுது. இந்த நேரத்துல மாநாட்டு மேடையில என் கூட யாரெல்லாம் கூட்டணி வரலாம், சின்ன சின்ன கட்சிகள்ல இருந்து இல்ல மற்ற கட்சிகளுடைய அந்த முதல்வர் வேட்பாளர் அப்படின்றது சமரசம் செஞ்சுட்டு போவாரா, கடைசியில திமுக எதிர்ப்பு, திமுக வீழ்த்தணும்னு போவாரா அப்படின்னு பல எதிர்பார்ப்புகள் இந்த மாநாட்டை ஒட்டி இருக்கு. எப்படி இருந்தாலும் செப்டம்பர்ல இருந்து விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறதால 26 இந்த சுற்றுப்பயணம் இதெல்லாம் என்ன பண்ண போறோம், நம்மளுடைய அடுத்த நகர்வு என்ன அப்படின்னு விஜய் அவர்கள் தெளிவுபடுத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த சூழல்ல இந்த மதுரை மாநாடு அரசியல் வட்டாரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த மதுரை மாநாட்டுக்கு 7 நாட்களே மீதம் இருக்கக்கூடிய நிலையில அந்த ஏற்பாட்டு பணிகள் எல்லாமே கிட்டத்தட்ட இறுதிக்கட்டத்தை எட்டிடுச்சு. இந்த மாநாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டணும் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க இருக்க அவர்களுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் ஒரு எதிர்பார்க்காங்க. இந்த நேரத்துல அந்த மாநாட்டில விஜயோட அறிவிப்பு என்னவா இருக்குன்றது ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. அவர் என்ன பேசாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். சார்பாக மேடை உள்ளிட்ட ரேம்ப் வாக் மேடை, பொதுமக்கள் அமர்ந்திருக்கும் பகுதி உள்ளிட்டவைகள் தொடர்ச்சியாக பணிகள் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் காவல்துறை சார்பாக அனுமதி கேட்டு கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தார், மனுவாக கொடுத்திருந்தார். அப்போது காவல்துறை சார்பாக வரும் 25ஆம் தேதி மாநாடு நடத்துவதற்கு காவல்துறை சார்பாக பாதுகாப்பு போடுவதில் சிக்கல் இருப்பதாகவும், 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி இருப்பதால் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காவல்துறை இந்த மாநாட்டிற்கு பாதுகாப்புக்காக அழைத்து வருவதில் சிரமம் இருப்பதாக கூறி 18லிருந்து 22ஆம் தேதிக்குள் இந்த மாநாடு நடத்துவதற்கு தேதியை மாற்றி அமைக்க வேண்டும் என காவல்துறை சார்பாக அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக மீண்டும் ஒரு தேதியை குறிப்பிட்டு அந்த மாநாடு அனுமதி தர வேண்டும் என கட்சியினோட பொதுச் செயலாளர் ஆனந்த் மதுரை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு சென்று இந்த மாநாடு தொடர்பாக அனுமதி கேட்டு மனுவை வழங்கியிருந்தார். அதற்கு 21ஆம் தேதி இந்த மாநாடு நடத்தப்பட இருப்பதாகவும் அதற்கு அனுமதி தர வேண்டும் எனவும் மதுரை காவல் கண்காணிப்பாளர் அரவிந்திடம் இந்த மனுவை கொடுத்திருந்தார். அதற்கு 21ஆம் தேதி நடத்துவதற்கு இந்த மாநாடு தொடர்பாக 42 கேள்விகள் இந்த காவல்துறை சார்பாக இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு கேள்விகள் அனுப்பப்பட்டிருந்தது. அதில் இந்த மாநாட்டிற்கு எத்தனை பேர் பங்கேற்பார்கள், அதே போல எந்தெந்த பகுதிகளில் இருந்தால் அந்த மாநாட்டிற்கு பங்கேற்க இருக்கிறார்கள், அதே போல் விருந்தினர்கள் யாரெல்லாம் இந்த மாநாட்டிற்கு பங்கேற்ப இருப்பதாகவும், மேலும் இந்த பாதுகாப்பு எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் 42 கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த 42 கேள்விக்கும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக விளக்கமானது கடந்த சில நாட்கள் முன்பு காவல்துறையிடம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் 1,50,000 பேர் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும், 1,20,000 பேர் ஆண்கள், 50,000 பேர்
பெண்கள் மற்றும் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டவர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காகவும் பெண்களுக்கென தனி தன்னார்வலர்கள் கொண்டு இந்த மாநாடு நடத்தப்பட இருப்பதாகவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு, முதியோர்களுக்கென தனி இடம் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக முதல் மாநாட்டை பொறுத்தவரையும் இரண்டாவது மாநாடு பல்வேறு கட்ட விஷயங்களை முன்னெடுத்து நிற்பதாக நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. முதல் மாநாடு மற்றும் கொள்கை தலைவர்களை முன்வைத்தும் அதே போல செய்யப்பட்டிருக்கிறது.